வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். A rigid tank containing 0.4 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர். அப்போது ஒரு ரிஜிட் டேங்க்குக்குள்ள 0.4 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் இருக்குது. ஸோ மீட்டர் கியூப்னாலே அது வால்யூம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் V1 இஸ் ஈக்குவல் டு 0.4 மீட்டர் கியூப். ஸோ இதான் வந்து அந்த ரிஜிட் டேங்க்கு. இந்த டேங்க்குள்ளே வந்து இவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், அண்டு 30 டிகிரி செல்சியஸ் அட்டு 400 கிலோ பாஸ்கல் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது? 400 கிலோ பாஸ்கல். அதை நம்ம P1 எடுத்துப்போம். ஸோ இந்த ரிஜிட் டேங்க் உள்ள ப்ரெஷர் இருக்குது 400 கிலோ பாஸ்கல். அண்டு 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் T1 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி செல்சியஸ் இஸ் கனெக்டட் பை அ வால்வ். ஸோ ஒரு வால்வு மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு வால்வு மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு. யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு வித் ஜீரோ கிளியரன்ஸ். ஸோ பிஸ்டன் சிலிண்டர் எங்கே இருக்குது? இதுதான் பிஸ்டன் சிலிண்டர். டயக்ராம் தெரியுதுங்களா? ஸோ இந்த வால்வ் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? ஒரு பிஸ்டன் சிலிண்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு ஜீரோ கிளியரன்ஸோட. இங்கே எதுவுமே வந்து நார்மலாக இருக்குது. இதில் எதுவுமே மேலே ஏறல, ஜீரோ கிளியரன்ஸ். ஸோ ஜீரோத் வேல்யூவில் தான் இந்த பிஸ்டன் சிலிண்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். The mass of the piston is such that a pressure of 200 kilopascal is required to raise the piston. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது இந்த பிஸ்டனை நான் இப்படி மேலே தூக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணும்னா 200 கிலோ பாஸ்கல் ப்ரெஷர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. த வால்வ் இஸ் ஓப்பன்டு ஸ்லைட்லி. இங்கே வால்வ் இருக்குங்களா, இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. இது வழியாக இந்த ஹேரை இதுக்குள்ளே செலுத்துகிறாங்க. த வால்வ் இஸ் ஓப்பன்டு ஸ்லைட்லி அண்ட் ஹேர் இஸ் அலோவ்டு டு ஃப்ளோ இன் டு த சிலிண்டர். எது வரைக்கும் அந்த சிலிண்டருக்குள்ளே அனுப்புவாங்கன்னா, ப்ரெஷர் வந்து அந்த டேங்கினுடைய ப்ரெஷர் வந்து 200 கிலோ பாஸ்கல் வரைக்கும் வந்துடுச்சுன்னா அது வரைக்கும் அந்த இதுக்குள்ளே இருக்கிற காற்று இங்கே அனுப்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பும் போது டியூரிங் திஸ் ப்ராசஸ் அந்த டைம் இந்த ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சரௌண்டிங்ஸ் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி வெளியில் போகும்போது ஹீட் வந்து லிபரேட் ஆகும் சரௌண்டிங்ஸ் கூட. சச் தட் த என்டையர் ஹேர் ரிமைன்ஸ் அட் 30 டிகிரி செல்சியஸ் அட் ஆல் டைம்ஸ். ஆனால் இந்த ஏர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹீட்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எவ்வளவு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேங்க்குள்ளே காற்று இருக்குது, இங்கே ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த டேங்க்குள்ளே இருக்க காற்றை இந்த வால்வு மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறோம். ஒரு 200 கிலோ பாஸ்கல் ப்ரெஷர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடும். இப்படி பாஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹீட் வந்து சரௌண்டிங்ஸில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளம். ஸோ கிவன் கொடுத்துட்டாங்க வால்யூம் 1, ப்ரெஷர் 1, டெம்பரேச்சர். ப்ரெஷர் 2, P2 எங்கே இருக்குது? 200 கிலோ பாஸ்கல். இன்னொரு ப்ரெஷர் சொன்னோம் இல்லையா? ஸோ 200 கிலோ பாஸ்கல். டெம்பரேச்சர் 2, அகைன் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இன்னொரு புது டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிஜிட் டேங்க்குக்கு, இது சிலிண்டருக்கு. ஸோ அடுத்த ப்ராசஸ்க்காக இது ரிஜிட் டேங்க் நார்மலாக இருக்கிறது, இது சிலிண்டர் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வர ப்ரெஷரு, டெம்பரேச்சர். ஸோ கிவன் டேட்டாஸில் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எங்கே பயன்படுத்துகிறோம்? ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். அதில் தான் நம்மளுக்கு ஹீட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹீட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது Q இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி. சரி, ஒரு மூடப்பட்ட சிஸ்டம், ஏதோ ஒரு க்ளோஸ் சிஸ்டம், அதுக்கு எப்பயுமே வந்து ஒரு இன்டர்னல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு க்ளோஸ் சிஸ்டம்குள்ளே எந்த ஒரு எனர்ஜியுமே இருக்காது. ஸோ ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு க்ளோஸ் சிஸ்டத்துக்கு டெல்டா யூன்னு சொல்லுவோம் இன்டர்னல் எனர்ஜி, அது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் 0. தேர்ஃபோர் Q இஸ் ஈக்குவல் டு W. ஸோ ஒரு க்ளோஸ் சிஸ்டம்க்கு எவ்வளவு ஹீட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எவ்வளவு அந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா ஹீட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்குது. ஃப்ரம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ப்ரெஷர் 1, வால்யூம் 1 பை R இன்ட்டு T1. ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Tனா டெம்பரேச்சர். இது ஃபஸ்ட்டுக்கு. ஃபஸ்ட்னா யார்? ரிஜிட் டேங்க்குக்கு.
இது அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் டேங்க் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா புது ப்ரெஷர் P2 V2 by RT2. ஸோ இதில் இருக்கிற இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் கேன்சல் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் T1 T2 வந்து சரிசமமான டெம்பரேச்சர் அப்படி தானே. இப்போ பாருங்கள் T1 இங்கே எவ்வளோ இருக்குது 30 டிகிரி செல்சியஸ், T2 எவ்வளோ இருக்குது 30 டிகிரி செல்சியஸ். ஸோ சேம் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் டெம்பரேச்சர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, அதையும் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் P1 V1 is equal to P2 V2. அதை இங்கே சொல்லிட்டேன் இல்லையா, T1 T2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. பிஃபோர் ஃபார்முலா ஆயிடுச்சு P1 V1 is equal to P2 V2. இப்போது நம்ம கிவன் டேட்டாஸில் எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரெஷர் 1 வால்யூம் 1. ப்ரெஷர் 1 எவ்வளோ இருக்குது 400, வால்யூம் 1 எவ்வளோ இருக்குது 0.4. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு ப்ரெஷர் 2 V2. ப்ரெஷர் 2 எவ்வளோ இருக்குது 200 கிலோ பாஸ்கல். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ 200 into V2. இப்போது இந்த 200 டினாமினேட்டருக்கு இங்கே வந்துடும். ஸோ 0000 கேன்சல், 2 1s are 2 2s are 4, 2 into 0.4 0.8. வால்யூம்னாலே மீட்டர் கியூபில் தான் யூனிட் எழுதணும். ஸோ V2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒர்க் டன் அட் த பவுண்ட்ரி. இப்போது நம்ம என்ன கேட்குறாங்க, ஒரு ஹீட் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு சரௌண்டிங்ஸில், அதுக்கு நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரியில் எவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹீட் எவ்வளோ சரௌண்டிங்ஸில் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் P2. ஏன் P2? ப்ரெஷர் வந்து எங்கே இருக்குன்னா ரெண்டாவதுல தான் இருக்கும், புது ப்ரெஷர் P2. அதேமாதிரி வால்யூம் 2 மைனஸ் வால்யூம் 1. ஓகேங்களா. நல்ல டயக்ராம் பாருங்கள். இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்ஸில் வந்து எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு வால்யூமும் மைனஸ் பண்ணிவிட்டு புது ப்ரெஷரால், இப்போ புது ப்ரெஷர் உருவாயிருக்கும், அந்த ப்ரெஷரால் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்குன்னா ப்ரெஷரை அந்த வால்யூம் டிஃப்ரென்சஸ் கூட பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ப்ரெஷர் P2 கிவன்லேயே இருக்குது 200. ஏன்னா இந்த 200 ப்ரெஷர் வர வரைக்கும் தான் நம்ம அந்த ஏரை செலுத்தணும் பிஸ்டனுக்கு. ஸோ வால்யூம் V2 இப்போ தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0.8. வால்யூம் 1 ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க 0.4. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0.4, 2 into 4 8. ஸோ 2 0 இருக்குது, ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 80. ஸோ 80 கிலோ ஜூல். நல்லா கவனிங்க, நம்ம வந்து இந்த பவுண்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது ஒர்க் வந்து கிலோ ஜூலில் தான் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா. ஞாபகம் எப்பயுமே கிலோ ஜூலில் தான் யூனிட் வரணும் ஒர்க் டன். therefore heat transfer to the surroundings equal to work. நான் என்ன சொன்னால ஸ்டார்டிங்கில் ஃபார்முலா, ஒரு இன்டர்னல் எனர்ஜி 0வாக இருக்கும்போது Q is equal to Wன்னு சொல்லியாச்சு. அப்போது எவ்வளவு ஹீட் வந்து சரௌண்டிங்ஸ் போயிருக்குன்னா எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்கு பவுண்ட்ரியில். ஸோ Q is equal to W. Q is equal to W எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 80 கிலோ ஜூல். இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான ப்ராப்ளம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் question given diagram. Next எப்படி வந்து Q கண்டுபிடிக்கிறது, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி V2 கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பவுண்டரியில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு, அந்த ஒர்க் டன் தான் ஹீட். ஸோ தேர்ட் பேஜ். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.